ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 27, 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய கடக ராசிக்கான வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, எப்பொழுதும் மனதிலே தெளிவு, சிந்தனைகளில் முயற்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை, காரிய அனுகூலங்களை பெற முடியும் என்கின்ற செயல்திறன் என்று எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியாதிபதியான சந்திர பகவான் திங்களன்று 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும், அதன் பிறகு மிதுன ராசிக்கு வந்து குருவோடு சேர்க்கை, ராசிக்கு வந்து சூரியனோடு சேர்க்கை பெற்று இந்த வாரத்தை பொறுத்தவரை அமாவாசை என்று வருகின்ற நாளாக இருப்பதினால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு பலம் பெறுகின்றார். அவர் ஒளியை இழப்பார், ஒளியை பெறுவார், வளர்பிறை தேய்பிறை. ஆனால் அவர் உங்களுக்கு எப்பொழுதும் பலத்தை கொடுக்கக்கூடியவரே. காரணம், உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கின்றார். கடகராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகம் உங்கள் பக்கம். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகள் இருக்கின்றது. 8லே ராகு, 2லே கேது. ஆனாலும் ராகுவுக்கு குரு பார்வை, குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனை. 12லே குரு. இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் லாபத்தில் அவர் ஆட்சி பெறுவதும், அதன் பிறகு குருவோடு சேர்க்க பெறுகின்ற நிலையும் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை சுக்கிரன் தருகின்றார். சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார் 11ஆம் இடத்தில், அதன் பிறகு குருவோடு சேர்க்க பெறுவதும் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். எனவே இந்த வாரம் மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்வதும், சுக்கிர ஓரையில் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் நீங்கள் ஈடுபாட்டை கொடுப்பது, செயலை செயல்படுத்துவது நல்லது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றபோது ராசியிலே புதன் உங்களுக்கு வக்ரமாக சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதன் ஆதித்ய யோகம். அந்த யோகம் உங்கள் ராசியிலே ஏற்படுகின்றது. அதுவும் உங்களுக்கு சிறப்பானது. இவற்றில் புதன் வக்ரம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய புதன் கன்னிக்கு அதிபதியும் அவரை மிதுனத்துக்கு அதிபதி. அப்படி பார்க்கின்றவர் 3ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் உங்கள் ராசியிலே அவர் வக்ரம் பெறுவதனால் முயற்சியிலே வேகம் இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அதுவும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதனால் உயர்ந்த விஷயத்தில், உயர்ந்த பெரிய ஒரு முக்கியமான காரியத்தில் உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரத்தில் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் இருக்கின்றது. காரிய அனுகூலங்கள் எவ்வளவு நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டு அதை தடைகள் மற்றும் இடையூறுகள், இடர்பாடுகள் என்று தள்ளி கொண்டே போகின்ற ஒரு விஷயமாகப்பட்டது இந்த வாரத்திலே உங்களுக்கு அது வெற்றியாக அமையும். ஆடி அமாவாசை, முன்னோர்களை வணங்குங்கள், பித்ருக்களை வணங்குங்கள். அவர்களுடைய ஆசி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுக்கும். எனவே இந்த வாரம் கடகராசியை பொறுத்தவரை ஒரு வெற்றிக்குரிய வாரமாக, ஒரு புதிய முயற்சியில் பெரிய முயற்சிகள், ஏற்கனவே எடுத்த முயற்சிகளில் பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே இந்த பொது பலனாக பார்க்கின்றபோது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையான வாரம். நலம் பெருக, வளம் பெறுக. துறை ரீதியாக கடகராசிக்கு பார்க்கின்றபோது தொழில் வியாபாரத்தில் பிறந்தவர்களுக்கு, தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 10க்குரியவர் உங்களுக்கு யோகாதிபதி, மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 2லே அமர்ந்திருக்கின்றார். 2லே அமர்ந்திருக்கின்றவர் அவர் கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் நாகமங்கள யோகம் என்ற யோகம் ஏற்படுகின்றது. இருப்பினும் 2லே செவ்வாய் இறங்குகின்ற போது செவ்வாயும் ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. கேதுக்கும் அவ்வாறே. ஆனால் கோபம் வரும். தொழில் வியாபாரத்தில் சட்டென்று உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபத்தை காட்டுவீர்கள், சக ஊழியர்களை கடிந்து கொள்வீர்கள், திட்டுவீர்கள். அவை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரமும் அவ்வாறே இருக்கின்றது. ஆனாலும் பொருளாதார லாபம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். கடகராசிக்கு லாபஸ்தானம் அது ரிஷபம். அந்த இடம் இந்த வாரத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவதும் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் லாபம் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களிடம் கடினமான வார்த்தைகளை பேசாமல் பார்த்து கொள்வது நல்லது. அவை பார்த்து கொண்டால் சிறப்பானது இந்த வாரம். அடுத்ததாக உத்தியோகம், உயர் அதிகாரிகளும் நட்புறவு சிறப்பாக இருக்கும். சூரியன் ராசியிலே அமர்ந்து புதனோடு சேர்க்கை பெறுவதனால் எடுக்கின்ற முயற்சியிலே உங்களுடைய செயல்கள் அங்கீகாரம் பெறும், பாராட்டுகளை பெறுவீர்கள். மற்றொரு ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களிடம் பகமை எவையும் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில்.
பெண்களுக்கான பணியில் திருமணமான சகோதரிகள் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் சகோதரிகளே. 2 செவ்வாய் கோபத்தை கொடுப்பார். இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சந்திரனும் அமாவாசை நோக்கி செல்வதனால் அவற்றை மட்டும் தவறுங்கள். அன்பை காட்டுவார்கள் உங்கள் கணவர்கள். திருமணமாகாத சகோதரிகள் குருபலமும் இல்லை, சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். இருப்பினும் உங்களுக்கு 8 ராகுவால் பாதிப்பு இல்லை. திருமணத்துக்குரிய முயற்சியில் இந்த வாரம் எந்த விதமான தடைகள் இல்லை. மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடம், அது ரிஷபம். அதுதான் 11ஆம் இடம் தான் மறுமணத்துக்குரிய இடம். 7ஆம் இடம் முதல் திருமணம். அவற்றுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் சிறப்பாக இருக்கிறது. மறுமணத்துக்குரிய வரன்கள் தேடிக்கொண்டிருப்பதற்கும் சாதகமான வாரமே இந்த வாரம். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள், எனது ஜோதிட மேற்பார்வையை எனது நிறுவனமான சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதல் வெளிப்படுத்தலாமா? தாராளமாக இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். காதலித்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு பொறுத்தவரை அன்பை காட்டுவீர்கள், அன்பையும் கொடுப்பார்கள். எந்த விதத்திலும் மனம் கோடாதவாறு அவர்கள் உங்களிடம் அன்பை காட்டுவார்கள். கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றம். இந்த வாரத்தை பொறுத்தவரை முன்னேற்றமான வெற்றிகள் இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை, அமைதியும் இருக்கும். சில சமயங்களிலே எடுக்கின்ற முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த வகையான ஒரு வெற்றிகள் இருக்காது. அதுக்கு சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் தான். ஆடி மாதத்தில் கடகராசியிலே பெண்கள் கொஞ்சம் அரசியலில் அமைதி காட்டுவதே நல்லது. மாணவ கண்மணிகள், புதன் வக்ரமாக இருப்பது சாதகம். கல்வியிலே யோகம் இருக்கின்றது. ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். பெற்றோர்கள் நன்மதிப்பையும் பெறுவீர்கள், அன்பையும் கல்வீர்கள். இதுவே கடகராசிக்குரிய வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.